அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் வீக் ஆரம்பிக்கும் பொழுதுக்கு முன்னாடியே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டே லீவ்லேயே வீக்குக்கான லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதனுடைய டார்கெட் அடிச்சிருக்கா இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம மேக்ஸ் எதையுமே பங்குச்சந்தையை நம்ம மேக்ஸ் அடிப்படையில் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் வரோம். அது இன்ட்ராடே ஆப்ஷன் கிளாஸாக இருந்தாலும் சரி அல்லது பொசிஷன்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இதுபடி தான் மேக்ஸ் படி தான் பண்ணிட்டு வரோம். நாம் ஒரு லெவலை எடுத்து ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ அன்றைக்கி நம்ம போட்டுடுறோம். அந்த வேல்யூவில் வந்தால் மட்டும் ஏன் அது நடக்குது, அதுதான் அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு ட்ரெண்ட் லைனோ அல்லது ஒரு இலியாட் வியூவோ இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கலையே. ஒரு வேல்யூ இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல வந்தால் பை, இதுக்கு இந்த வெள்ள ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது ஏன் நடக்குது? அது இன்ட்ராடேல ஆப்ஷன் கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,358 வந்தால் பை, 23,258 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் 23,742 23,838 வந்தால் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்தது, நாம வந்தோடனே நம்மளுடைய 358 எடுத்து எவ்வளவு பாயிண்ட் அப்பு, 200 புள்ளி அப்புங்க. வித்தின் ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்ல 200 புள்ளி அப்பு. ஏன் நம்ம புள்ளியை டச் பண்ணி அவ்வளவு வேகமா போச்சு? நமக்கு தேவையானது நான் எப்பயும் சொல்றது மினிமம் 100 பாயிண்ட் மினிமம். இதை எட்ஜிங் இல்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எட்ஜிங் இல்லாம பயன்படுத்தினா அந்த லாஸை நீங்க அப்செட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த லாஸை நீங்க அப்செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமா நேரடா ஒரு சைடா பண்ணிட்டு போகலாம். டே கேண்டிலுங்கிறதுனால பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கும். அப்போ 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா மறுபடியும் அடுத்த 15 மினிட்ஸ் உள்ள வந்துட்டாங்களே ஸ்டாப் லாஸ் பெருசாயிடும், நிறைய இழக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம எடுக்கும் பொழுது சரியா எடுத்து வர்த்தகம் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான டார்கெட் ஓப்பனிங் திங்கக்கிழமை கொடுத்துட்டாங்க 200 புள்ளி ப்ராஃபிட். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டாங்க. டே கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. எகைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மந்த்லி இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர். இயர்லி லெவல் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது மந்த் பிகினிங்லேயே கொடுத்துருக்கேன், ஜனவரிலேயே. அடுத்தது வீக்லி லெவல் பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறம் தான் டெய்லி லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, வீக்லி லெவல் அடுத்தது. மந்த்லி லெவல்ல என்ன டைரக்ஷன், இயர்லி லெவலுக்கு அப்புறம் மந்த்லிக்கு அப்புறம் வீக்லி, மந்த்லி லெவல்ல என்ன டைரக்ஷன் இருக்குன்னு போய் பாருங்க. இன்னைக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு, மந்த்லி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது மந்த்லி டைரக்ஷன்லயும் இங்க எங்கேயாவது இதா இருந்தா பிரச்சனையே இல்லை. மந்த்லிலேயே எங்க டைரக்ஷன் இல்லை சார் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் எங்க ஹிட்டா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதனுடைய 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா 200 பாயிண்டா அப்படியே ஆப்போசிட்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். இது ஸ்டாப் லாஸ் ஹிட் கிடையாதுங்க, இங்க ப்ராஃபிட் 200 பாயிண்ட் கொடுத்துட்டு தான் கீழே இறங்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா 200 பாயிண்ட். அது எக்ஸ்பைரியோடவே இது முடிஞ்சது, நேத்தோடவே. நான் அந்த ஸ்டாப் லாஸ் ஏன்னா மந்த்லி இன்னும் எதுவுமே ட்ரிகர் ஆகாதனால கன்சிடர் பண்ணிருக்கேன். 330 புள்ளி பியூட்டி ஆஃப் மார்க்கெட். அப்போ இந்த வீக்கும் ஏன் ப்ராஃபிட் போய் மந்த்லி லெவல் கொடுத்துருக்கேன், மந்த்லி லெவலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைவ்ல நடந்துகிட்டு இருக்கு, என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் ஏன் அந்த புள்ளிகள்ல நடக்குது, இதுதான் முக்கியங்க. நீங்க நம்ம என்ன ட்ரேட் எது பண்ணாலும் ஏன் மேக்ஸ் வேல்யூ நம்ம போடுற வேல்யூல அது பை எடுக்குது, இல்ல சப்போர்ட்டோ ரெசல்ஸோ ஏன் அது எடுக்குது, அதை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டா ஏன் ஆப்போசிட்ல பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குது, இதெல்லாம் போய் சிந்திங்க. நீங்க இந்த வீடியோவுடைய நோக்கமே சிந்தித்து செயல்படணுன்றதுக்காக மட்டும்தாங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. மேக்ஸ் சார்ந்து படிங்க, எங்க படிச்சாலும். இல்லை உங்க டெக்னிக் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லை தவிர்த்துருங்க. நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குது. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பொசிஷன் கிளாஸ் மறுபடியும் நான் December 25 தான் எடுப்பேன். இன்பிட்வீன்ல பொசிஷன் கிளாஸ் எடுக்கவே மாட்டேன், உங்களுக்கே நன்றாக தெரியும். ஓகேங்களா? என்னை கான்டாக்ட் பண்ணுறவங்க ஈவினிங் 5:30 to 8 ஈவினிங் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.